அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து நாளைக்கு எழுத போற கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்ற சில டிப்ஸுமே தரேன். நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மூலயமா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அவங்க அனலைஸ் பண்ணி படிப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். இதோட சேர்த்து நான் இன்னொரு கொஸ்டின் பேப்பரையுமே வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்றேன். ஸோ நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் அதோட சேர்த்து நம்ம சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் மூலயமா உங்களுக்கு சடனா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்க பார்த்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது தெரியப்படுத்தணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சேட் கூட பண்றேன். என்னோட நம்பருமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஒரு கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க, நான் கூட அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன். ஸோ இப்போ வீடியோக்கு போயிடலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 மார்க்ல நான் ஆன்சர் கீ கொடுத்துட்றேன். இந்த வீடியோவோட சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு திருப்பி இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட போறேன். அதோட சேர்த்து ஒரு 1 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 1 மார்க்கு கொடுக்க போறேன். அந்த 1 மார்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 90 கொஸ்டின்ஸுமே நீங்க படிச்சா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் வரதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான 1 மார்க். அதை நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால நம்ம வீடியோவை இன்னைக்கு எண்டுக்குள்ள பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு மாணவர்களுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபை அவுட்புட் டிவைசஸ். புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் நீங்க படிச்சாலே கிட்டத்தட்ட 13ல இருந்து 14 கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா தான் வந்து 12 கேட்பாங்க. அதர்வைஸ் எல்லாமே வந்து 13 கொஸ்டின் சாலிடா புக் பேக் தான் கேட்பாங்க. அதனால புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட்டு கூட உட்காந்து படிச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் கூட ஃபுல்லா உட்காந்து புக் பேக் தரவு பண்ணுங்க. 13 1 மார்க். நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் எல்லாருமே இந்த 1 மார்க்ல தான் நிறைய மார்க் போச்சு மேக்ஸ்ல, அது மட்டும் சரியா பார்த்துருந்தா நான் மார்க் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால 1 மார்க் எப்பயுமே சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு மார்க்ஸ் 15 மார்க் கிட்ட வரும். அதனால 15 மார்க் லூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் நமக்கு தெரியும், மானிட்டர் தான். அதுக்கப்புறம் லாஜிக்கல் இன்வெர்டர் நாட் தான். இதுல ஹவு மெனி லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து 3 லெவல். விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் விச் இஸ் டிஃபால்ட் ஃபோல்டர் எதுக்கு சேரும் அப்படின்னா டாக்குமெண்ட்ல தான் போய் சேரும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் மாறிலிகள், அதாவது அந்த அசைன்மெண்ட் வேல்யூஸ் வேரியபிள்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 10 + 3 13, 5 - 2 வந்து 3. ஆன்சர் வந்து 13,3. 6th ஒன் பாத்தீங்கன்னா எவ்வளவு தடவை லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா 0ல இருந்து டில் 4 வரைக்கும். அப்போ 0 1 2 3 4 5 மொத்தமா 5. ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் வந்து டோக்கன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லை, புக் பேக் தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு டெர்மினேட் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் த லூப் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். லூப்ல வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பிரேக் தானே யூஸ் பண்றோம், அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதுல ஐ இஸ் ஆல்பா நியூமரிக் அப்படின்றது தான் இதில் ஆல்பா நியூமரிக் கேரக்டரா இல்லையா அப்படின்றது கேட்கறது ஒரு கேரக்டர், ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எத்தனை லிஸ்ட் இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எலிமெண்ட். இது 0 1 2 3 4. ஸோ மொத்தமா 0 கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால மொத்தமா 4 எலிமெண்ட் இருக்கு அப்படின்றது சொல்லலாம். நம்பர்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். ஓகே. அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூசர் டிஃபைன் டேட்டா டைப் பாத்தீங்கன்னா கிளாஸ். இது எல்லாமே வந்து நம்மளா கொடுக்குற கேரக்டர், நம்மளா கொடுக்குற டேட்டா டைப். இதெல்லாமே பாத்தீங்கன்னா யூசரா டிஃபைன் பண்ணி இருக்கிற கேரக்டர் டேட்டா டைப். அண்ட் இதுல வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரக்டர். ப்ரோட்டோடைப் ஆட் டிஸ்பிளே அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இன் C++, which of the following operators overloaded plus operator. Can be overloaded plus operator. Cannot be overloaded size of operator. So can plus cannot அப்படின்றது size of. Among the following is executed in order of inheritance பாத்தீங்கன்னா constructor. Answer வந்து constructor. Which of the following deals with the procedures, practices and values சொல்லிட்டு பாத்தீங்கன்னா computer ethics. இதுதான் ஆன்சர். ஸோ 15 லெசன்ல, அதாவது மொத்தமா கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லெசன்லயுமே ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா லெசன்ல இருக்கிற 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் நான் இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்குறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல கடைசியா இதை மட்டும் படிச்சாலே போதும். இதுல இருந்து கண்டிப்பா சாலிடா உங்களால 80% வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் சார், அதுவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் இதுல 2 மார்க் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு தொடர்ந்து ஒரு 10 கொஸ்டின் 10 லெசன் படிச்சீங்க வச்சுக்கோங்களேன், உங்களால 5 கொஸ்டின் சாதாரணமா எழுத முடியும். 10 லெசன் தொடர்ந்து படிச்சீங்கன்னா 5 கொஸ்டின் சாதாரணமா எழுத முடியும். அதுவுமே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 2வது லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் 3 லெசன்ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. 1ல இருந்து 5 படிச்சா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். 5ல இருந்து 6 ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் 5ல இருந்து 10 ஒரு கொஸ்டின்ஸ் வரும். as well as 11 to
11 to 15 ஒரு டைப்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்தே வந்து ஒரு 4 4 4 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அதனால ஏதாவது ஒரு லெசன்ஸ் 5 லெசன் தொடர்ந்து படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ இது ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், இது தேர்ட் லெசன், இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஸோ இதே மாதிரி அவுட்புட்டும் கேட்பாங்க. ஏ வந்து 65 கொடுத்துருக்காங்க, பி வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பி, ஏ பவர் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது பார்த்துக்கணும். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இது கம்பல்சரி கேட்டிருக்காங்க. டிஸ்கி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. பாலிமார்பிசம், இன்னரிட்டன்ஸ்னா என்னது, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் 2 லைன் கொஸ்டின்ஸ் தான். ஈஸியாக படிச்சிருந்தா எழுதலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களோட டோட்டல் மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த 2 மார்க் 3 மார்க்கில். அதனால 2 மார்க் 3 மார்க்கை சாதாரணமாக நினச்சி அப்படியே விட்டுடாதீங்க. அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் கேட்ஸ், சிடி டிவிடி டிஃபரன்சியேஷன், ரீசைக்கிள் பின், டீகம்போசிஷன், அப்புறம் கீவேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, அந்த டோக்கன்ஸில் வந்து இந்த டைப்ஸ் அப்படிங்க இல்லையா, அந்த 5 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இது ஈஸியாக எழுத முடியும். அண்ட் ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷனை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அரேனா என்ன, டைப்ஸ் ஆஃப் அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன வருது அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி மோட்ஸ் என்னென்னதுன்னா ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ஸோ ப்ரைவேட் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம், ப்ரொடெக்டட்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்துவோம், அண்டு பப்ளிக்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துங்க. அது தெரியப்படுத்தினா போதும். அதுக்கப்புறம் இதில் ஸ்னிப்பெட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த 33 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஸோ இந்த ப்ரோக்ராம் எழுதிட்டு அதில் வந்து அவுட்புட் கேட்டிருப்பாங்க பாருங்க. ஓகேங்களா. ஸோ பின்வரும் வினாக்களுக்கு விடையில் இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ் இன் தி அபவ் ப்ரோக்ராம். கிளாஸ் நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்றது இதோட நேம். கிளாஸ் நேம் வந்து ப்ராடக்ட். டேட்டா மெம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க பாருங்க. டேட்டா மெம்பர்ஸ் என்னென்ன இருக்குது, டேட்டா டைப்ஸ் அப்படின்றது கிடையாது, டேட்டா மெம்பர்ஸ். ஓகேங்களா. அசைன் டேட்டா, பிரிண்ட், அசைன் டேட்டா எல்லாமே அந்த டேட்டா மெம்பர்ஸ். மெமரி சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து P1 P2 அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பேசிக்காக ஒரு இன்டிஜர் டைப்னா அதோட மெமரி சைஸ் என்னது, அதுதான் அதோட மெமரி சைஸ். இன்டிஜர் கோட் அண்ட் குவான்டிட்டி, P1 P2 அப்படின்றது கோட் அண்ட் குவான்டிட்டி. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காக இருக்கிறது கொடுக்கணும். ஸோ 5 மார்க்குமே ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2025 வந்து உங்களுக்கு ஜாக்பாட் இயர். ஏன்னா ஈஸியாக தான் வரும். மேக்ஸ் கூட ஈஸி தான், ஆனால் நீங்கள் சரியாக தவற விட்டுருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு சென்டம் பேப்பர். நிறைய பேர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கஷ்டம் கஷ்டம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது சென்டம் பேப்பர் தான். 5 மார்க் 1 மார்க்லாம் 18 கரெக்டாக வரும். நிறைய பேர் 10 கரெக்டாக வரும், 8 கரெக்டாக வரும். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பாமல் மற்றவங்களை நம்பி போனவங்க. மற்றவங்க காட்டுவாங்க, ஃப்ரெண்டு காட்டுவாங்க, இன்டர்னல் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி போனவங்க. அவங்களுக்கு தான் 10 8 கரெக்டாக ஆகும். ஒழுங்கா உங்களை நம்பி படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 18 கிட்ட கரெக்டாகிட்டு இருக்கும். அது 90+ ஈஸியாக எடுக்கலாம் அந்த மார்க்கில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஸ்டின் பேப்பர் PDF கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.